பேரன்பு சீரியல் செப்டம்பர் 30 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சண்மதி அவங்களோட கேஸ் ஃபைல்ஸ் அதுக்கப்புறம் லேப்டாப் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் இருக்கிற டேபிள் மேலே வச்சுட்டு சரி காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா கார்த்திக் வந்து டீ போட்டுட்ருக்காங்க. சண்மதி உள்ளே போகவும் என்ன சண்மதி உனக்கும் டீ தரவா அப்படின்னு கார்த்திக் கேட்க நோ தேங்க்ஸுங்கிறாங்க சண்மதி. சரின்னு கார்த்திக்கும் அதே டேபிளில் வந்து நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்துட்டு டீ குடிச்சிட்டே உட்காந்துட்ருக்காங்க. சண்மதி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து அவங்களும் அதை குடிச்சிட்டே அதுக்கப்புறம் லேப்டாப் ஓப்பன் பண்ணி கேஸ்க்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக லேப்டாப் வந்து ஹேங் ஆகிடுது. என்ன இது பயங்கரமாக ஹேங் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே லேப்டாப் ரெடி பண்ணுறவங்க கிட்ட கால் பண்ணி அண்ணா லேப்டாப் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் அதை பார்த்து சரி பண்ணணுன்னா அதில் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எதுவும் டெலீட் ஆகாமல் பார்த்துக்கணும், நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சண்மதி கேட்க இல்லைம்மா என்னால் இப்போதைக்கு பார்க்க முடியாது, ஏன்னா நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல அண்ணா இப்போ என்ன பண்ணுறதுங்கிறாங்க சண்மதி. சரிம்மா நாளைக்கு காலையில் கடைக்கு எடுத்துட்டு வாங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க ஃபோனை. சண்மதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கார்த்திக் வந்து இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு சண்மதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் லேப்டாப் வந்து ஹேங் ஆயிடுச்சு கார்த்திக், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாளைக்கு வேற இது எல்லாம் பார்த்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சரி கூட நான் பார்த்து கொடுக்குறேங்க அங்கே கார்த்திக். இல்லை இதெல்லாம் உனக்கு தெரியாது, இது ஏதோ சாஃப்ட்வேர் பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சண்மதி சொல்ல சரி கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் வாங்கி கார்த்திக் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி பண்ணிவிட்டு திரும்பவும் சண்மதி கிட்டே இருந்தால் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் என்ன ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்பவுமே சண்மதி ஹாப்பி ஆயிடுறாங்க. நீ சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் தான், அதை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்திக் எந்திரிச்சு போயிடுறாங்க. சண்மதியும் ஹாப்பியாக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ராஜிமாவோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற வருண் ஒருத்தர் அவரோட பேரண்ட்ஸோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக ராஜிமா வந்து வெல்கம் பண்ணுறாங்க. மேடம் எங்கள் பையன் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணதுலேருந்து நிறைய ஹெல்ப் எங்களுக்காக பண்ணியிருக்கீங்க, இப்போ அவனுக்கு கல்யாணமும் நிச்சயமாயிருக்கு, அதனால் கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தாம்பளத்தட்டில் பத்திரிக்கையெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு வாசனை வந்துடுறாங்க. எல்லாருமா சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஆர்த்தி வரவும் ஆர்த்தியை கூப்பிட்டு ஆர்த்தி போய் ஒரு தாம்பளத்தட்டில் பழம்லாம் வச்சு பணத்தையும் வச்சு எடுத்துகிட்டு வாமா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ராஜிமா மெதுவாக சொல்ல சரின்னு ஆர்த்தியும் ரொம்ப ஹாப்பியாக போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அமுதா அந்த இடத்துக்கு வராங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, நீ கோயிலுக்கு போகிறதா இருந்தா பூஜை கூட தானே எடுத்துகிட்டு போவேன், இது என்னடி இவ்வளோ பழம்லாம் வச்சு தாம்பளத்தட்டு ரெடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருல்ல வருண் சூப்பர்வைசர், அவருக்கு ஏதோ கல்யாணமா அதான் பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க, அதுக்காக அத்தை தான் தாம்பளத்தட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பீரோலேருந்து ஒரு 3 கட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து தாம்பளத்தட்டில் வைக்கிறாங்க. ஏய் என்னடி ஆர்த்தி இவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொடுக்க போறியா, யார் வீட்டு பணத்தை யாருக்கிட்டே கொடுக்கறது அப்படின்னு அமுதா திட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, இப்போது அத்தை என்கிட்ட தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க, இதை என் கையால் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது, அதனால தான் இப்படி சொல்லியிருக்காங்க, நானே அதை நினச்ச சந்தோஷத்தில் இருக்கேன், நீங்கள் என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆர்த்தி சொல்ல ஏய் ஆமாண்டி ஆர்த்தி நான் இதை யோசிக்கவே இல்லை பாரு, வா உன் கையால் அவங்களுக்கு இந்த தட்டை நீ கொடுக்கறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக கீழே இறங்கி போகிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாங்க, நீங்கள் ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு வருணோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க இது நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இதை நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னு ராஜிமா சொல்ல ஆர்த்தியை காட்டி இது என் 2வது மருமக ஆர்த்தி அப்படின்னு சொல்ல ஆமாம்மா எங்களுக்கும் தெரியும், ஜீவா சார் அடிக்கடி வீட்டுக்கு வருவார், ஆனால் நீதாம்மா வீட்டு பக்கமே வந்ததில்லை அப்படின்னு வருணோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்த்தி எங்கேயும் போக மாட்டா, அவளுக்கு வீடு தான் உலகங்கிறாங்க ராஜிமா. ஆமாங்க கண்டிப்பாக ஆர்த்தியெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க, அவளுக்கு இந்த வீடு தாங்க உலகமே, வேற எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு அமுதா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ சண்மதி வந்து கிராஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க. சண்மதியை ராஜிமா கூப்பிட்டு இது சண்மதி என்னோட மூத்த மருமக அப்படின்னு ராஜிமா சொல்லிட்டு சண்மதி அந்த தாம்பளத்தட்டு வாங்கி இவங்க கையில் கொடுங்குறாங்க ராஜிமா. சரின்னு சண்மதியும் வாங்கி தாம்பளத்தட்டை அவங்க கையில் கொடுக்குறாங்க. சரி வரோன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போது ஆர்த்தியோட ஃபேஸ் ரொம்பவே டல்லாகிறத ராஜிமா பார்த்துட்றாங்க. அமுதா ரொம்பவே டென்ஷனாக ஆர்த்தியை கையை பிடிச்சி இழுத்துட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அம்மா ஏதோ மாறிடுச்சுன்னு நினச்சோம், ஆனால் இன்னும் அந்த அம்மா மாறவே இல்லை, இன்னும் அந்த சண்மதிவே எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு பேசிகிட்டு இருக்கு. முதல்ல அந்த வானதி இருந்தப்போ அவளையே தான் தலையில் தூக்கி வச்சு ஆடினாங்க, இப்போது இந்த சண்மதி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ ராஜிமா வந்து டோரை தட்டுறாங்க. சரின்னு போய் அமுதா டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே வரலாமான்னு கேட்க என்னங்க சம்மந்தி இப்படி கேட்டுட்டீங்க, இது உங்கள் வீடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆர்த்தி எனக்கு தெரியும் அந்த தட்டை நான் சண்மதி கையால் கொடுக்க சொன்னதில் உனக்கு வருத்தங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் அவளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவள் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, முறைன்னு ஒன்று இருக்குல்ல,
நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்தவங்கிட்ட அதையெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் நீயும் சண்மதியும் எனக்கு ஒன்று தான். நான் உங்களை பிரித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ராஜிமா. ஆர்த்தியும் சரின்னு வெளிப்படையாக லைட்டாக அப்படியே சிரிக்கிறாங்க. சரி இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜிமா கிளம்பிடுறாங்க. பாரு ஊருக்கு முன்னாடி அப்படி பண்ணிட்டு இப்போ 4 செவத்துக்குள்ளே வந்து ஆறுதல் சொல்ல வராங்க இந்தம்மா அப்படின்னு அமுதா திரும்பவும் திட்டிகிட்டு இருக்காங்க. ஆர்த்தி அம்மா அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அந்த சண்மதியை இந்த வீட்டில் இருந்து துரத்த வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு ஆர்த்தி சொல்லிட்டு இருக்க. சிங்க குட்டடி நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிறாங்க அமுதா. அதுக்கப்புறம் ராஜிமா முக்கியமாக கம்பெனி ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சண்மதி ரெடி ஆகி கீழே வராங்க. என்ன ராஜிமா காலையிலேயே இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இதெல்லாம் உங்கள் பையன் பார்த்துக்க மாட்டாரா அப்படின்னு சண்மதி கேட்டுட்ருக்க. இதெல்லாம் நான் தான் பார்த்தாகணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுமா அப்படின்னு ராஜிமா சொல்ல. சரி ராஜிமா நான் போயிட்டு வரேன், உங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் நான் அங்கே உங்கள் பெட்டு பக்கத்துலேயே எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை அமுதாவும் ஆர்த்தியும் கேட்டுட்டு ராஜிமாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் சண்மதி எடுத்து வச்ச டேப்லெட் எடு அப்படின்னு சொல்ல ஆர்த்தி ஒரு பாட்டில் எடுத்து கையில் வைக்கிறாங்க. அதை கொடு இதவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட்டை கையில் வச்சிருக்கிற டேப்லெட்டை கொடுக்குறாங்க. சரின்னு ஆர்த்தியும் வாங்கி வச்சுறாங்க. அம்மா அது என்ன டேப்லெட் அப்படின்னு சொல்லி கேட்க அது தூக்க மாத்திரடி அப்படின்னு சொல்லி தூக்க மாத்திரையாங்கிறாங்க ஆர்த்தி. ஏய் அது தூக்க மாத்திரை தான், என்ன எப்போவும் தூங்குறத விட ஒரு 6 மணி நேரம் அதிகமாக தூங்குவாங்க அவ்வளோதான், அதுக்கு போய் இப்படி தூக்க மாத்திரையான்னு இழுக்கிற அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்கா. அம்மா இதனால நம்மளுக்கு என்ன லாபங்கிறாங்க ஆர்த்தி. என்னடி இப்படி சொல்லிட்ட? இப்போ அவங்க எந்திரிக்கிற டைமை விட அதிகமாக தூங்குறாங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் டவுட் வரும், எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீடே கொந்தளிக்க ஆரம்பிச்சிரும். டேப்லெட் மாறின விஷயம் தெரிய வரும். அதுக்கப்புறம் யார் டேப்லெட் வச்சாங்கன்னு கேட்பாங்க. சண்மதி தான் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு நீ தான் டேப்லெட் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சண்மதிக்கும் கார்த்திக்கும் பயங்கரமாக சண்டை வரும். அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த சண்மதி சும்மா இருப்பாளா? இதுக்கப்புறமா அந்த சண்மதி சும்மா இருப்பாளா? உடனே கோவம் வந்து பெட்டியை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவா அப்படின்னு அமுதா ஆர்த்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக கொஞ்ச நேரத்திலேயே ராஜிமா அவங்க ரூமுக்கு வராங்க. சண்மதி தான் டேப்லெட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கையில் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அமுதா வெளியே நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. ராஜிமா டேப்லெட் போடுவாங்களா மாட்டாங்களா, இல்லை இதனால் சண்மதிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.